சார் இது ஈகோ உங்களுக்கு தெரியும். இந்த ஜெண்டர் டேபிள் இருந்து ஈகோனா நம்ம தலைகணமாக இருக்கணும்னு சொல்லுவோம். பட் என்ன ஒரு எம்எஸ்டபிள்யூல பார்த்தீங்கன்னா இந்த ஈகோங்கிறது மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது. மேலே இருந்தால் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒருத்தர் தலைகணமாக இருக்கானா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை தற்பெருமையாக இருக்கிறானா என்ன சொல்லுவோம், சுப்பீரியாரிட்டி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஈகோ வந்து ஷுட் நாட் பி சுப்பீரியாரிட்டி. இல்லை நம்மளை வந்து நம்ம தாழ்வாகவே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம ரொம்ப மனசு வேதனையாக நம்மளுக்கான தாழ்வு இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த நம்ம எம்எஸ்டபிள்யூல இந்த கேஸ் ஸ்டடியில் வர அந்த கிளைண்ட்டோட ஈகோ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் த போத் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ். அப்போ மிடில்னா உங்களுக்கு வந்து என்னது நடுநிலையாக அவர் வந்து தூக்கியும் பேசக்கூடாது, இறக்கியும் பேசக்கூடாது. நடுநிலையாக வச்சு அவர் யார் என்ன ஏதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதிலே வச்சு அவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நான் 10 நாளாக கிளாஸுக்கே வரல இது பண்ணுங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து இவரு வந்து நம்ம என்ன வேணால் சொன்னாலும் கேட்பாரு அப்படிங்கிறவரு நம்ம மட்டமும் தந்துருக்காரு. அவர் வரலையே, அவர் தெரியாது, அவர் நினைச்சா ஹெச்ஓடிட்ட நோட்ஸை வாங்கிக்குவார் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தூக்கி வச்சு பேசணும். சரி ரைட், அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இனிமேல் வருவார், நாளைக்கு நமக்கு ஏதாவது கேட்டாமல் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டல் இருக்கு. ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த திஸ் இஸ் கால்டு ஆப்டிமம் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த ஸ்டேஜில் வச்சு நம்ம வியூவை டச் பண்ணணும்னு சொல்லணும். மூணாவது பாயிண்ட் வந்து ரெமெடியல் அண்டு ப்ரிவென்ஷன். ரெமெடியல் அண்டு ப்ரிவென்ஷன் அதில் வந்து 6 டைப்ஸில் வந்து இந்த சோசியல் கேஸ் ஒர்க்கும் ஒரு டைப் தான். மொத்தம் 6 டைப்பில் வந்து இந்த சோசியல் கேஸ் ஒர்க்கும் ஒரு டைப் தான். ஒன்று among the 6 methods of the social work. மித்த ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மித்த 5 மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க்கில் வந்து குரூப் ஒர்க் இருக்குது, ரிசர்ச் ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. அதில் அவுட் ஆஃப் 6 மெத்தட்ஸில் திஸ் சோசியல் கேஸ் ஒர்க் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் 6 ஒர்க்ஸ். நம்ம சோசியல் கேஸ் ஒர்க் வந்து டீல்ஸ் வித் த இண்டிவிஜுவல் தான். இட் இஸ் நாட் டீலிங் வித் த group of persons or the society or not more than one people. It will involve with only one individual. This is called the social case work. அப்புறம் இதே வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டினா உங்களுக்கு தெரியும் more than one people, maybe 2, 4, 5, 6, 10 or it is infinitive as far as number of people is concerned in the society is called group work. Individual work na we call it as social case work. If it is more than one infinity of people, more number of people is called group work. அதில் வந்து சொசைட்டி நிறைய பேர் இருக்கனால இந்த இண்டிவிஜுவலாக வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட நான் கேஸ் ஒர்க் படிக்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவேன், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் நான் உங்களையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, ஒரு கேஸ் ஒர்க்கை நான் ஒரு இண்டிவிஜுவல் படிக்கிறேன்னா நீங்கள் ஒரு சைக்காலஜி இல்லை ஒரு கவுன்சிலர் இருக்கீங்கன்னா நான் உங்களை தேடி வரேன். நான் ஏன் உங்களை தேடி வரணும்? அப்போ எனக்கு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் ஒரு நீடு இருக்குது. நான் ஜூடிஸாரை போய் பார்த்தா எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணுவார். கவுன்சிலிங் எடுத்து நான் அந்த ஒரு நீடுக்காக நான் வரேன். ஸோ நான் உங்கள்கிட்ட வர்றது நீடு, என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதான் நான் நினைப்பேன். அப்போ ஒரு கேஸ் ஒர்க்கில் வந்து ஒரு கிளைண்ட்டு, ஆனால் கிளைண்ட்லாம் அவருக்கு சொல்ல முடியாது, சொல்லியாச்சா அவர் வரல இல்லை கிளைண்ட்னா. சார் கிளைண்ட் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜென்ரலாக கஸ்டமர்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு கஸ்டமர் ஒரு இது ஜென்ரல் வேர்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இது. பட் நம்மளுடைய எம்எஸ்டபிள்யூவில் வந்து கிளைண்ட்டுன்னு இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் வந்து ஒரு லாயர்கிட்ட போகிறாருன்னா அவருக்கு வந்து அவர் ஒரு கஸ்டமர். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போகிறாங்க கஸ்டமர் தான், பட் தே வில் கால் இட் ஆஸ் பேஷண்ட். பட் அதே மாதிரி நம்ம எம்எஸ்டபிள்யூவில் வந்து நம்மள்கிட்ட வந்து அவருடைய நீடுக்கும் ப்ராப்ளத்துக்கும் நம்மள்கிட்ட ஒரு ஆள் வராருன்னா we call it as client only. This is a term we use
any individual, they approach us for their problem in order to solve by us in the name of counseling. So in the social case work we deal with the individual. Normally individual one to one we will be dealing with in the social case work, and the individual will come to us with a problem for the need of a solution. That is the main focus of the social case work. So individual problem சார், இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட வராது, இப்போ ஒரு கவுன்சிலர் இப்போ நான் வரேன், எனக்கு ஒரு ஃபிசிக்கலாகவும் ப்ராப்ளம் இருக்கலாம், மென்டலாகவும் இருக்கலாம், சைக்காலஜிக்கும் இருக்கலாம், வாட் எவர் மே பி த கைண்ட்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம், மே ஐ கம் டு யூன்னா நான் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் it can be physical, it can be psychological, or it may be social problem also. இல்லைங்களா? ஸோ என்னால் சோசியலில் பிகின் பண்ண முடியல, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, இவங்க சொசைட்டியில் என்னை ரெகக்னைஸ் பண்ணலை, வாட் இஸ் த ரீசன் ஃபார் மீ டு மிங்கிள், எனக்கு என்ன ஒரு டிஃபெக்ட் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது இருக்கிறவங்க. இப்போ நம்ம மதிக்கலைங்கிறதுக்கு சோசியல் ப்ராப்ளம். ஸோ சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஆர் சோசியல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த மூணு உள்ளவங்க ஒரு இண்டிவிஜுவல் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க ஃபார் த சேக் ஆஃப் ரெமடி. திஸ் இஸ் கால்டு சோசியல் கேஸ் ஒர்க். அதுக்கப்புறம் சார், ஒரு சோசியல் கேஸ் ஒர்க்கர் அப்படி நம்ம சோசியல் ஒர்க்கர் முன்னாடியே பார்த்துட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் a person, அவர் qualified இல்லைங்களா, only with tested knowledge, body of the knowledge only can we deal with other person for the remedies. அப்போ இந்த சோசியல் ஒர்க்கர் இந்த கேஸ் ஒர்க்கில் ஒரு கிளைண்ட்ல, சோசியல் கேஸ் ஒர்க்கில் ஒரு கிளைண்ட்ல நம்ம டீல் பண்ணுறப்ப, இந்த பேசிஸில் டீல் பண்ணுறப்ப, since we are having the entire theoretical knowledge and practical knowledge by a way of I mean in MSW or other courses or psychology courses, we are dealing with in the case social case work with the client only by professional help, professional knowledge oda avanga நம்ம help பண்ணணும். Just like social service பண்ற மாதிரி we cannot approach other client. Since we are already having the tested knowledge or body of the knowledge, systems of the knowledge, we deal with the client with the professional knowledge to professionally helping them. Right, sir? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வர கிளைண்ட்டை எந்தெந்த விதமான நம்ம மெத்தடில் ட்ரீட் பண்ணணும், அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா, இப்போ ஒரு பர்சன் எஜுகேட்டடாக இருக்கலாம், அன்எஜுகேட்டடாக இருக்கலாம், ரூரல்லேருந்து வரலாம், அர்பன்லேருந்து வரலாம், யாராக இருந்தாலும் we must treat them as our client only, not because of their exposure, our posters or their activities. எதுவுமே நம்ம மைண்டில் வச்சுக்காம ஒருத்தர் வர்றாங்கன்னா, ஆனோ பெண்ணோ, ஈவன் ஸ்டேட் ஜென்ரேஷன், தட் இஸ் திருநங்கையாக இருக்கிறவங்க, தே ஆர் அவர் கிளைண்ட் only அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஃபஸ்ட்டு டிக்னிட்டியை we should not touch or spoil. ஏன்னா நம்மளை தேடி வராங்க, அவங்கள ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்கள அந்த டிக்னிட்டி நம்ம டச் பண்ணிட்டோம், பர்சனல் டச் பண்ணிட்டோம்னா they will not have the ஒரு என்ன சொல்கிற இன்ஃப்ளூயன்ஸு, ஒரு வில்லிங்னஸ் டு மிங்கிள் வித் us. அதுக்கப்புறம் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. அவங்க உள்ள அவங்க ரிசர்ச் பண்ணுறமே நம்ம we have to treat them, we have to respect their dignity. அதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட நம்ம ஒரு கிளைண்ட்டு அப்படின்னா கூட நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு பேரண்ட் மாதிரி, இல்லை ரொம்ப ஏஜாக இருந்தால் ஒரு பேரண்ட் மாதிரி, இல்லை பிரதர் சிஸ்டர் மாதிரி, நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம ஒரு இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இன்டர்னல் ரிலேஷன்ஷிப்பு அப்போ தான் அவங்கள்ட்ட நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும்.
ஏன்னா நம்மள்ட்ட வரவங்க வந்து ஒன்லி சோசியல் ப்ராப்ளம் கிடையாது, ஃபிசிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, அது மென்டல் ப்ராப்ளம் சரி. பட் ஈவன் சம் பேஷண்ட்ஸ் ஹெச்ஐவி ப்ராப்ளமாக இருக்கலாம், எய்ட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அவங்க கணவன் மனைவிக்குள்ள அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எதுக்கு வேணால் வருவாங்க. அப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட டேட்டாவை முழுசாக வாங்கி அவங்களுக்கு நம்ம ரெமெடி கொடுக்கணும்னா இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டா தான் அவங்கள்ட்ட 1 by 1 we can collect our data. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ்